மச்சி ஸ்மேட்டோ பாட்காஸ்ட் ஸ்பாட் பை மச்சி ஐஸ்கிரீம் லவ் பை எவ்ரி ஒன். ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும்னா ஜேபியில் ஒரு வேற மாதிரியான டிஜே. இவர் அந்த இதில் இருந்தாலே, டேவானில் இருந்தாலே டேவானே வந்து களை கட்டிடும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஜே. ஸோ நான் இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இவர் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அவர் தான் மிஸ்டர் டிஜே பூவன். இன்னைக்கு அவர் கூட தான் நம்ம நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாட்காஸ்ட்டில் போவோமா? வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சரி, நம்ம நேரா கொஸ்டின் போயிடுவோம். Okay. எப்படி நீங்க டிஜே ஆகணும்னு நினைச்சீங்க? முதல்ல எங்க இந்த ஸ்பாட் வந்துச்சு? ஓகே. எப்படின்னோட நான் வந்துட்டு என்ன சொல்லணும்னா, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, என்னோட அண்ணன். அவர் இப்போ இல்லை. ஸோ இறந்துட்டாரு. ஸோ அவர் பேர் வந்துட்டு ரெப் காபர்லாம் டீபன். ஸோ முந்தி உள்ள ஆளுங்களுக்கு அவர் பேரை சொன்னால் நல்லா தெரியும். ஸோ இஸ் எ வெரி ஃபேமஸ் எம்சிலாம். ஸோ அவர் கூட தான் நான் ட்ராவல் பண்ணேன். அவர் தான் இந்த இதுலேயே அறிமுகப்படுத்தி விட்டேன். ஸோ நாங்கள்லாம் ஒரே ஸ்கூல் தான் படித்தோம், முன்னுங்க ஸ்கூல், எஸ்எம்கே தமான் புத்திரி. ஸோ அங்கே தான் வந்துட்டு சின்ன சின்ன இந்த சிஸ்டமோட இதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நாங்கள் தான் எல்லாம் எடுத்து செய்வோம். ஸோ அதுக்கப்புறம் ஏன் இது நம்ம வெளியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் சிஸ்டம் டீம் ஆரம்பிச்சு. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு கம்பத்து வீடு, எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு கூட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ அப்போ டிஜே பண்ண ஜஸ்ட் சும்மா அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிளாப்ஸ், ஜிபியில் இருக்கிற கிளாப்லாம் வந்துட்டு அவர் டிஜே செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொடுத்து எனக்கு 16 வயசு இருக்கும். ஸோ பழகி கொடுத்து அப்போ நான் ஒண்டியாக செய்ய ஆரம்பித்து, ஸோ இப்போ இந்த லெவலுக்கு வந்துருக்கலாம். எத்தனை வருஷமா இந்த துறையில் இருக்கீங்க? ஸோ டு பி எக்ஸாக்ட் வந்துட்டு 16 வயசுலேருந்து இருக்கேன். இப்போ எனக்கு 29 வயசுல. ஸோ ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் 12 இயர்ஸ் கிட்ட. 12 இயர்ஸாக டிஜேவாக இருக்கீங்க. நீங்கள் நிறைய விஷயத்த இந்த 12 இயர்ஸில் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ ஓகே, இந்த டிஜேக்காக நீங்கள் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா? டிஜே ஆகிறதுக்காக இல்லை? ஆக்சுவலி நான் லைக் எப்படின்னா, ஒரு ப்ராப்பராக இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஒரு அடிஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், அது எப்படி ஒரு ப்ராப்பராக படிப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராப்பரான வேயில் நான் படிக்கல. ஸோ எல்லாமே பார்த்து ஒவ்வொரு டிஜே கூட பழகி, ஸோ அவங்க எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணணும், தென் நானே சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணி பழகிக்கிட்டது தான். ஆக்சுவலி நிறைய ஆசை எனக்கு படிக்கணும் அப்படின்னு. பட் என்னென்னா, இந்த ஃபீல்டில் நான் பூந்தோடனே எனக்கு ரொம்ப வந்துட்டு டைம் ரொம்ப பத்த மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இந்த. ஓகே, நீங்கள் முதல்ல சொன்னீங்களே, ஒரு கம்பத்து வீட்டில் போயிட்டு விட்டுட்டாங்க, அங்கேருந்து தான் உங்களோட டிஜே ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் மிமங் ஃபர்ஸ்டா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கற்றுக்கிற டைம்ல எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிருக்காங்க? நீங்கள் வந்து கற்றுக்கிறப்ப எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிருப்பாங்களே? ஓகே, டிஜே இந்த மாதிரி ஒரு டேக் பிடிச்சி ஒரு பாட்டை நான் போட்டதுன்னா ஒரு கிளாப்ல, அது வந்துட்டு அந்த கிளாப் வந்துட்டு தம்போயில் இருக்கு. ஓகே, இன்னொரு இல்லை இருக்கு, ஆனால் அதோட பேர் மாறிச்சா. முந்தி வந்துட்டு அது பேர் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ரோஸ்னு அதோட கிளாப். ஓகே, இப்போ வந்துட்டு அது தெரியல, பேர் என்ன சரி தெரியல. அவரோட ஓன்னு வந்து மிஸ்டர் வசன்லாம். ஸோ அவர் தான் அப்போ. இப்போ எனக்கு தெரியல. அது எந்த வயசுல? அது 16 வயசு. 16 வயசு. 16 வயது நிலையே 16 வயசுல ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட முதல் செட்டு எப்போ வாங்குனீங்க? இந்த டிஜே செட்டு ஓகே, இப்போ நான் வாங்கினேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இங்கே மௌனஸ்தீனில் வந்துட்டு ஒரு கிளப் எவல்யூஷன்னு திறந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே டிஜே கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ தான் நான் என்ன யோசிச்சேன், அப்போ இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், எனக்கு அப்போ தான் 20 வயசுலாம். எனக்கு அப்போ 20 வயசு, 20 இல்லை 21 வயசு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோட சொந்த டெக், எஸ்பின்னு ஒரு டெக், அது நான் சொந்தமாக வாங்கினேன். அப்போ அது வந்து கொஞ்சம் மலிவு தான், விலை ரொம்ப விலை இல்லை. ஸோ ரொம்ப மலிவு. அது செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் அந்த பொடிமானம் தெரியாதுன்னு இல்லை. என்னன்னா, கிளாப்பில் நம்ம செய்கிறதுக்கும் நம்ம ஒரு ஈவெண்ட் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கிளாப்பில் வந்துட்டு சில கிளாப்பில் வந்துட்டு லைசன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, டிஜேவை தான் வந்து பிடிப்பாங்கன்னு இல்லை, லைக் எங்களோட ஜாமாவை ரம்பாஸ் பண்ணுறது. ஸோ நம்ம விலை கூடிய வாங்கிட்டு அங்கே வந்து ரம்பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அது ரூகி தானே. ஸோ திருப்பி அது கிடைக்காது. ஏன்னா அது ஒரு தடவை போச்சுன்னா அவங்க ஒட்டு வீசுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது நிறைய டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கி பாய்ச்சோம். ஸோ அப்போ நான் பாய்க்கிற சாஃப்ட்வேர் கூட நான் வாங்கலை, சும்மா ஜஸ்ட் இப்போ எல்லாமே ப்ராப்பராக வாங்கி நான் பாய்க்கிறேன். ஓகே, எவ்வளோ செலவு பண்ணி அந்த டைமில் டோட்டலாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது?
ஓகே. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது நினைக்க ஒரு 3 to 4,000 அவ்வளோதான் செலவு பண்ணேன். என்னோட லேப்டாப்பு, என்னோட ஒயரிங், என்னோட டேக் அவ்வளோதான் செலவு பண்ணேன். ஸோ இப்ப நான் நல்லா அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்குலாம் ஸோ பிகினர்லேருந்து ஒரு நினைக்கிறேன் இப்போ ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு நான் ஜாமான் வச்சிருக்கேன். டிஜே இந்த துறையில வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன்னா? ஓகே. என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு நெறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்துட்டு டிஜே வாய்ஸ்ல வந்துட்டு டிஜே ஜே ஆஃபிஷியல்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ மலேசியன். மலேசியன் மலேசியன். ஸோ ஹீஸ் அ வெரி குட் டிஜே. ஸோ நல்ல டிஜே. அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன்லாம். ஸோ அவர் இருக்காங்க. தென் ஊரில் ஒரு டிஜே இருக்கார். ஊரில் ஒரு அண்ணன். அவர் பேர் டிஜே யுவி. ஸோ அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர்கிட்ட இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த பாட்டு வந்துட்டு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் மலேசியா ஐ மீன் தெரியல நீங்கள் சரியாக எப்படி பார்த்துருப்பீங்க டிஜேஸ்னால். ஸோ நீங்கள் அங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே பீட்டில் 3 பாட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஆக்சுவலி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ்லாம் இது. ஸோ ஆனால் நம்ம பழக பழக அது கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம். ஈஸியாயிரும். ஈஸியாகிடும். நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க கன்ஃபார்மா. ஆமாம். அந்த அந்த ஒரு இதை ஷேர் பண்ண முடியுமா? எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்னா நீங்க போகும்போது வரும்போது? ஓகே. டு பி வெரி ஃப்ரேங்க் அப்போ வந்துட்டு என்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் இப்போ கூலாயில் இருந்தேன்ல, தமன் புத்திரியில் இருந்தேன். ஓகே. ஸோ கிளாப் வந்துட்டு தம்போயில் இருந்துச்சு. ஸோ நான் கற்றுக்கிட்ட அந்த கிளாப்பில் கற்றுக்கிற டைமு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கூலாயில் போய் பஸ் எடுத்து தம்போய் அந்த கிப்மாட் தம்போய் கிப்மாட் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே போய் இறங்கி ஸோ அந்த பிரிட்ஜை தாண்டி அப்படியே நடந்து கடைசி வரைக்கும் உள்ளுக்கு போவேன். ஸோ பலே பண்ணும்போதும் அதே மாதிரி தான். ஸோ விடிகால சில டைம் 3 மணிக்கு ஏர்லியாக முடியும், சில டைம் ஏர்லியாக முடிஞ்சிடும். ஸோ அப்போ நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவேன். காலையில தான் பஸ் வரும். ஆமாம், காலையில் தான் பஸ் வரும். ஸோ விடிகால 3 மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ஸு. ஸோ வெயிட் பண்ணி 3 மணிக்கு வரும். அப்போ ஏறிப்போம். சில டைம் லேட் ஆகும். சில டைம் வந்துட்டு பாஸ் போய் அங்கே போகிற வேலை இருக்கும், என்ன விட்டுருவாங்க. ஸோ இது டிரான்ஸ்போர்ட் வழியில் வந்த ஒரு கஷ்டங்கள். ஸோ அதை தாண்டி எல்லா கஷ்டங்கள்லாம் நம்ம கிளையன்ஸ்லாம் நான் கிளாப்னு வரும்போது எல்லாம் வந்துட்டு தெளிவாக இருக்க மாட்டேன். தெளிவாக இல்லைன்னா என்ன நடக்கும்? நிறைய விஷயம் நடக்கும். லைக் நம்ம டிஜே செஞ்சுட்டு இருப்போம், டான்ஸ் ஃப்ளோலே வந்துட்டு இது இன்னும் யூரின் போவாங்க. ஓகே. அதெல்லாம் வெரி வெரி எப்படி சொல்கிறேன், மற்ற கிளைண்ட் டிஸ்டர்ப். ஸோ அதனால சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம். ஆனால் உண்மையிலே நான் வந்துட்டு இந்த இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு கிளாப் நாங்களே எப்படி சொல்கிறதுனா உருவாக்கணும்னா ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லாம். அந்த பாஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நம்பி எங்கள்கிட்ட கொடுத்தாரு. நீங்கள் எங்களுக்கு இது பண்ணி தாங்க, சவுண்டும் சரி, லைட்டிங்கும் சரி, எல்இடி ஸ்க்ரீன், கிளாஸ்மேட்னு ஒரு கிளாப் இருந்துச்சு கொஞ்சம் சென்னையில். ஓகே. ஸோ அதை நாங்கள் தான் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் செஞ்சு நம்ம கொண்டு வந்தோம். உண்மை நல்லா நல்லா ஓடுனுச்சு அந்த கிளாப். அதுக்கப்புறம் ஓனர் மாறினோடனே கொஞ்சம் இதாச்சுல. ஸோ நீங்க வந்து எது உங்களை ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? இந்த நீங்க கிளப்ல போகும்போது இந்த மாதிரி பாட்டு போடும்போது என்னடா பாட்டு போடுற அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நடந்தது இல்லை. லைக் எப்படின்னா என்ன பர்சனலாக இல்லை. ஏன்னா இப்போ கிளாப்னாலே வந்துட்டு நான் மட்டும் இருக்க மாட்டேன், என் பக்கத்தில் இன்னொரு ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது எங்கன்னா அந்த கிளாஸ் மீட்னு சொன்னால அங்கே நடந்த ஒரு இஷ்யூ, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு லைட்லாம் திறக்க சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ நானே என்னோட டீம்லாம் இருக்கோம் மேலே. ஸோ என்ன டிஜி பாட்டை நுப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு போத்தல் விட்டு அடிப்பாங்க. ஆனால் வந்துட்டு எல்லாம் கவர்லாம். ஸோ அது வந்துட்டு என் மேலே படாது. ஸோ அப்போ மேலே ஏறி வருவாங்க, என்ன பாட்டை நுப்பாட்டிட்டீங்க, அதாவது எல்லாம் கிளையன்லாம். ஸோ ஆனால் அதுக்குள்ளே பானஸஸ்லாம் வந்து தடுத்து அந்த மாதிரி ஆயிடும். ஸோ எங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப இது பண்ண விட்டுட்டேன். அன்லெஸ் ஒரு லெட்ஸே இப்போ அப்படின்னா கொஞ்சம் வயசான ஆளுங்களாம் வருவாங்க. ஸோ இப்போ கிளாப்ல எல்லாம் யங்ஸ்டர்ஸ் சில வயசான ஆளுங்க வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு காதல் வைபோகி அந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது அந்த டிப்ஸ் கொடுக்கும் போது மட்டும்தான் முன்னுக்கு எல்லாம் விடலாம். ஸோ அது மட்டும் தான். இந்த வயசானவங்க வரும்போது பழைய பாட்டுலாம் போட்டா கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் போயிடுவாங்க. ஆமாம், அது நடந்திருக்கு நிறைய வாட்டி. பட் என்னன்னா இப்போ கிளாப்ல நம்மளுக்கு சம்பளம் தனியாக பே பண்ணுறாங்க. அந்த ஒரு வயசானவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப வசதியானவங்க இருப்பாங்க. ஒரு வாட்டி வந்து பாட்டு போட்டு ஒரு பாட்டுக்கு 100 வெள்ளி கொடுப்பாங்க. இது பேவை தவிர டிப்ஸ் மாதிரி டிப்ஸ் இல்லை, ஒரு பாட்டுக்கு 100 வெள்ளி. ஸோ அவங்க அந்த டைமே நினைக்கிற ஒரு 15-16 பாட்டு. ஓகே. ஏன்னா அவங்களும் வந்துட்டு அந்த வைப்ஸ் என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், மாபூல் இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கு தெரியுது எவ்வளோ காசு வெளியேக்குறாங்க.
ஸோ அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சின்ன டெக்னிக் என்னன்னா, வெயிட்ரஸ் கூட வந்து கொஞ்சம் ஆயிரும். பிரச்சனை இல்லை, நீ பாட்டு கேளு, நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாலியாக நல்லா. ஓகே. ஆனால் நாங்கள் பார்ப்போம், லைக் எந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த பாட்டை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஓகே. நீங்க இந்த கிளப்பெல்லாம் தவிர முதல்ல இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நார்மல் ஈவெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் அது எப்போ செய்யணும்னு இப்படி? ஓகே, ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபுல்லாக கிளாப்பில் தான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ வெட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ்லாம், அதாவது அந்த 16 வயசுலேருந்து 22, 23 வயசு வரைக்கும். ஸோ ஃபுல்லாக பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் குறவு. கிளாப் தான், ரொம்ப கிளாப்லேயே செஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோவிட். ஓகே. ஆப்வியஸ்லி கோவிட். தென் அந்த கிளாப்போட இது எனக்கு வந்துட்டு போதும், இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்குவேன். ஏன்னா டே பை டே வேர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஓகே. ஸோ நம்ம இந்த துறையில் போதும், ஏன்னா இதில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு வெட்டிங்க்கு போவோம் அப்படி சொன்னால், ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு நம்ம வெட்டிங் கரெக்டாக அந்த அண்ணன் இறந்துட்டாரு. ஸோ நம்ம அப்படி வெட்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம், ஃபுல்லாக வெட்டிங். ஸோ இப்போ கிளாப் எதுவுமே செய்யறதில்ல, எல்லாம் வெட்டிங் தான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கடைசியாக ஒரு இது ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்பில் செய்யணும் அப்படின்னு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை, பார்ப்போம் அது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய கிளப்ல இருந்து மலேசியால இல்லைனாலும் வேற ஊர்ல எங்கேயாச்சும் கூட்டா போவீங்க தானே? போகலாம். ஓகே. முதல்ல உங்களுக்கு வந்து இந்த பே பண்ணியிருப்பாங்களே ஒரு ஈவெண்ட்டுக்கு, பர்த்டே ஈவெண்ட், அந்த கிளப்ஸை விட்டுருங்க, இந்த சைட்டு முதல்ல உங்களுக்கு தனியாக பே பண்ணியிருப்பாங்களே, அது எவ்வளோ முதல்ல நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க? ஓகே, நான் செஞ்ச ஈவெண்ட்ல நான் சார்ஜ் பண்ணது, ஆக்சுவலி நான் சார்ஜ் பண்ணல. இப்போ நான் சொன்னேன்ல அந்த அண்ணன் இறந்துட்டாங்க. ஸோ அவர் விட்டுட்டு போன ஈவெண்ட். ஓகே. ஸோ அவர் பேமெண்ட் எல்லாம் வாங்கிட்டாரு. அவர் விட்டுட்டு போன ஈவெண்ட் நம்ம கஜின் அண்ணனுக்கு தெரியும். ஸோ அந்த ஈவெண்ட் தான் நான் முதல்ல செய்ய போகிறேன் ஆஃப்டர் கோவிட்ல. எம்சி கஜின். ஓகே. ஸோ அவர் தான் பேசி சரியா நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ பேமெண்ட் வாங்கிடுச்சு. ஸோ எனக்கு அந்த பொறுப்பு என்ன, நம்ம அண்ணன். ஸோ ஒரு ஈவெண்ட் ஜட்ஜி பண்ணிட்டாரு. ஸோ நான் எல்லாமே பூட்டி எல்லாமே செஞ்சுட்டேன். ஸோ அப்போ அந்த இதில் வந்துட்டு நான் செஞ்சு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை தான் எனக்கு பர்சனலாக பே பண்ணாங்களா. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகே. ஸோ அதான் கிளப்ஸில் பே பண்ணுறது பெட்டராக இருந்துச்சா இல்லை ஈவெண்ட்ஸில்? ஆப்வியஸ்லி ஈவெண்ட்டில் மச் பெட்டர். ஈவெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் மச் பெட்டர். ஈவெண்ட்டில் நம்ம இன்னும் வந்துட்டு நிறைய கிளைண்ட் பார்க்குறோம். ஸோ கிளாப்லனா எல்லாருமே அதுதான் ஸ்டாண்டர்ட். ஏன்னா அவங்க பாட்டில் வாங்குவாங்க, அங்கே பே பண்ணுறாங்க, மியூசிக் லைன் பண்ணுறாங்க, இதுதான் பே பண்ணது நம்மளுக்கு. கிளாப் ஈவெண்ட் வரும்போது நம்ம தான் இன்சார்ஜ். நம்ம எவ்வளோ பே பண்ணோம். நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 80 ringgit 50 ringgit செஞ்சுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங். ஈவெண்ட்ஸ்க்கு இல்லை, கிளப்புக்கு. ஓகே. அப்போ உள்ள பேமெண்ட்லாம் 80 ringgit அப்போனா எனக்கு ரொம்ப பெருசு. 10 வழி ஃபோன் டாப்அப் பண்ணுவோம், பஸ்ஸுக்கு அது பண்ணுவோம். ஸோ இட்ஸ் எ பிக் மணி இல்லை, இட்ஸ் பிக் மணி. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1500 சார்ஜ் பண்ணுறது ஒன் ஈவெண்ட் per ஈவெண்ட்ல. ஸோ இப்போ அடுத்த 2000க்கு நோக்கி போயிட்டு இருக்கு. போயிருவீங்க, கலக்குங்க. உங்களோட பெஸ்ட் மூமெண்ட் இந்த துறையிலே இது வரைக்கும், நான் இது பண்ணது வந்து எனக்கு நிற்கிது இன்னும் மனசில் அப்படின்னா? வெட்டிங்ஸ் கேட்குறீங்களா இல்லை? நீங்கள் ஃபுல்லாக உங்கள் த்ரூ அவுட் உங்கள் ஜேர்னியில் நீங்கள் இது வந்து எனக்கு வந்து பெருமையாக இருக்குது இதை நான் பண்ணது. ஆக்சுவலி நிறைய ஈவெண்ட் இருக்குது, எது சொல்கிறது. ஆக்சுவலி நிறைய நான் போகிற எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் செய்யணும்னு எப்படியாச்சும் நம்ம ஒரு இதை கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ என்னோடய ஃப்ளோ எப்படின்னா, நான் வந்துட்டு ஒவ்வொரு பாட்டாக போட்டு டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்மளோட வந்திருக்கவங்க எல்லாரும் என்ன என்ஜாய் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டைப் என்ஜாய் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த மிக்ஸி அடுக்குவேன். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் பெஸ்ட்டு என்னால் மறக்க முடியாது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஷர்மான் கூட ஒரு ஈவெண்ட் செஞ்சாங்க, கிளாஸ் ஹவுஸ் பெர்மாஸில். அந்த கிளைண்ட் வேறு எந்த பாட்டு போட்டாலும் அப்படி லைன் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நம்ம டான்ஸ் பாட்டு போட்டு தான், அவங்க எந்த பாட்டு போட்டாலும் லைன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இப்போ நம்மளும் ஒருத்தவங்க தண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி லைன் பண்ணுவாங்க. எதுவுமே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணல, அப்படி வைப் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சுல. இது ரீசெண்டாலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. இது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாமலே நல்லா பயங்கரமாக இருந்தது. அதான். ஓகே. பெஸ்ட் காமெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட்? பெஸ்ட் காமெண்ட்ஸ், ஓகே, ஒரு கிளைண்ட் இருக்காங்க.
ஸோ அவங்களோட ஈவெண்ட்லாம் நான் நல்லா செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ ஷி வாஸ் ரியலி எப்படி சொல்கிறது, மனசால ஒருத்தவங்க வாழ்த்துவாங்களே, வாழ்த்தி அங்கோட நிற்கல. அவங்களோட ஃபேமிலி ஈவெண்ட் நினைக்கிறேன், இதோட நினைக்கிறேன் அவங்களோட 8வது 7வது ஈவெண்ட் நான் செய்கிறேன் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க மட்டும். ஃபேமிலிக்கு மட்டும். ஸோ அவங்க எப்போதுமே கூப்பிட்டாங்கன்னா கடைசியாக உள்ளது மட்டும் நான் செய்யலை, ஏன்னா நான் கேரளுக்கு போயிருந்தேன் மேக்கா கூட. ஸோ மேக்காக்கா கூடலாம். ஸோ இன்னொரு வந்துட்டு என்னோட பாய்ஸ் அனுப்பியிருந்தேன்ப்பா. ஸோ நான் அவர்கிட்ட வெளியே சொல்லிட்டேன், நான் வெரி ஹாட் டேட், ஸோ எல்லாம் செய்ய முடியல, பட் என்னோட பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ பட் ஸ்டில் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஓகே போவேன் செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. உங்களோட பெஸ்டான கமெண்ட் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணதுல? நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய ஒஸ்டான கமெண்ட், ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நிறைய இருக்குது. மறக்க முடியாதது? மறக்க முடியாதுன்னா இந்த இந்த வருஷம் ஒரு ஈவெண்ட் செஞ்சோம். ஸோ கிளைண்ட் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அது தேர்ட் பார்ட்டி ஈவெண்ட்லாம். ஸோ வேறு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா ஐ வாண்ட் டு எங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்துடக்கூடாதுல்ல. ஓகே. பட் இது வந்துட்டு யார் மேலே தப்பு அப்படின்னு பார்க்குறதோட எல்லார் மேலேயும் அந்த ப்ளேம் எடுத்துக்கணும். ப்ளேம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இன்க்ளூடிங் த கிளையண்ட். ஸோ என்ன ஆச்சுன்னா, நாளைக்கு ஈவெண்ட், நாளைக்கு காலைல கல்யாணம். ஸோ என்ன டிஜேவாக என்ன புக் பண்ணல, ஒரு டிஜே வேணும் அப்படின்னாங்க. ஸோ நான் வேறு பையனை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு மனசு வந்துட்டு அன்றைக்கி ராத்திரிலேருந்து ஒரு மாதிரியே இருக்கு, என்னடா. ஸோ அப்போ நான் சரி படுத்துட்டேன். 8 மணிக்கு கல்யாணம், 8:30 மணிக்கு கல்யாணம். நான் 7 மணிக்கு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் காலையில் ஏஞ்சி அடித்தேன். என்ன எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகேயா? அங்கே யாருன்னு சவுண்ட் சிஸ்டம் போட்டுறா அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் தான் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் அங்கே சவுண்ட் சிஸ்டம் இல்லையா? அவங்க திருப்பி என்கிட்ட கேட்குறாங்க, ஓகே 8:30 மணிக்கு கல்யாணம். சொன்ன இல்லைண்ணே அங்கே இல்லை, எங்கன்னா நம்ம ஜோஜ் ரெண்டு கிளாஸ் ஹவுஸ்னு அவர். ஸோ அப்போ என்ன ஆச்சு, நோ சாய்ஸ்ல. அப்போ கிளைண்ட் சொன்னாங்க, ஐ மீன் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, சரி நான் கிளைண்ட் பேசுகிறேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ போட்டுங்க. ஸோ நாங்கள் ஜாமான் எடுத்துகிட்டு போகிறோம், மழை வேற. ஓகே. எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கு தான் நடந்துருக்கு. ஸோ மழை, பட் ஸ்டில் வி மேனேஜ் டு பூட்டிட்டோம். ஆக்சுவலி பை ரைட் முன்னுக்கு 2 டாப், பின்னாடி 2 டாப் அப்படி தான் பூட்டணும் பை ரைட். பட் ஆள் வந்துட்டாங்க, ஒயரிங் எதுவுமே இழுக்க முடியாது, லேட் ஆயிரும். பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்காங்க. ஸோ நோ சாய்ஸ், எல்லாமே முன்னுக்கே பூட்டிட்டோம். ஸோ முன்னுக்கு பூட்டினால ஏன்னா நீங்கள் முன்னுக்கு 2 பின்னாடி 2 பூட்டினா தான் அந்த டிலே அந்த பின்னாடி வரைக்கும் சவுண்ட் ட்ராவல் ஆகும். ஆமாம். ஸோ இது முன்னுக்கே போட்டுறதுனால சவுண்ட் முன்னுக்கே தான் வரும், பின்னாடி ட்ராவல் ஆகாது. ஸோ அது எனக்கே தெரியும், பட் நோ சாய்ஸ்ல. ஸோ லாஸ்ட் மினிட் ஸோ எல்லாம் போட்டுட்டு கரண்ட் வேறு ட்ரிப் ஆகுது. ஸோ இதனால அந்த ஹால் வந்துட்டு அந்த பல்ப் ஏதோ பிரச்சனை இல்லை, லைட்டிங்கு. ஸோ அதுவும் பட் அவங்களும் ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ கஷ்டப்பட்டு சரி நான் பையன்கிட்ட சொல்லிட்டேன், பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு கிளம்ப, நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா பெஸ்ட்டாக கொடுக்கணும் கிளைண்ட் சொல்லிட்டு எல்லாம் பெஸ்ட்டாக செஞ்சிட்டோம். ஸோ இன்னொன்று கிளைண்ட் வந்துட்டு எங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. ப்ராஜெக்டரும் வேலை செய்யல, நிறைய இஷ்யூவில் அந்த ஈவெண்ட்டில். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். பேமெண்ட் வரல. ஸோ நாங்களும் வெயிட்டிங்லாம் இந்த நெக்ஸ்ட் டே கிளையண்ட் வச்சு கருவுறாங்க, என்ன டிஜே அப்படின்னு, என்ன டிஜே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. எனக்கு மனசு, ஏன்னா நான் யாரோடையுமே நான் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் செஞ்சதே இல்லை. ஸோ இவங்களோட கல்யாணம் ஒரு இது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் எடுத்து செஞ்சு கடைசியில் கிளையண்ட் அப்படி சொன்ன நான் இப்படி ப்ளூவ் ஆகிட்டேன், என்னடா நடக்குது அப்படின்னு. அப்போ நான் மெசேஜ் பண்ணேன் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, என்னென்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்க, எனக்கே தெரியலையா, கிளையண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களா, அவங்க நினச்சிக்கிட்டாங்க டிஜேனா எல்லாமே சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே சேர்த்து வரும் அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் தனியாக சார்ஜ் பண்ணதுனால தே ஆர் நாட் ஹாப்பி வித் திங்கா. பட் நாங்கள் ஆமாம், ஜாமான்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜ் பண்ணாமல் இப்படி வர்றது. ஏன்னா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தானே நம்ம இது பண்ணாங்க. ஸோ நான் ஓகேலா, எனக்கு என்ன ரொம்ப சக்கீட் ஆச்சுன்னா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வந்தவங்க எல்லாருமே என்னை பாராட்டினாங்க, செம்மையாக இருக்குது. ஈவன் ஒரு அக்கா கூட ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு. ஸோ அது வேற நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்புனேன். கஷ்டமா இருக்கு. ஓகே. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண கிளையண்ட் பண்ண. ஆனால் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரியலி நோ மீ, அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்வேன். அந்த ஈவெண்ட் நான் செய்யவே கூடாது ஒரு ஈவெண்ட், பட் நான் ஸ்டில் செஞ்சு கொடுத்தேன். பேசி அவர் ஸ்டில் ஒத்த காலில் நிற்கிறாரு, இந்த மாதிரி இல்லை. அப்போ நான் டைரெக்டாக கிளையண்ட்டே அடிச்சிட்டேன், என்னென்ன உங்களுக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன், நீங்கள் கடைசியில் என்ன குறை சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்லை நான் உங்களுக்கு குறை சொல்ல, அவர் அப்படியே கதையை மாற்றிட்டாரு. அப்போ நானே சொல்லிட்டேன், ஐயோ இந்த பேமெண்ட்டுக்கு நான் ரொம்ப ஐ வாண்ட் டு ஆர்கியூ. ஸோ இட்ஸ் யோர் விஷ், உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொடுங்க, ஸோ டிபெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதோட தெரில, அதோட அவங்களும் எதுவும் கெட் பேக் பண்ணல. பேமெண்ட் கிடச்சா இல்லையா? பேமெண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு
சிறுக சிறுக கொடுத்தாங்க. பட் ஓகேலா விக்கி, ஓகேலா ஃபைனலா கொஞ்சமாச்சும் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. அட்லீஸ்ட் ஐ கேன் கவர் மை பாய்ஸ் சேலரி. ஓகே. இருக்காங்களா இவென்ட் முடிச்சிட்டு பே பண்ணாதவங்க? இருக்காங்க நிறைய பேர். இன்னுமே பே பண்ணி முடிச்சது இல்ல. முடிச்சது இல்லை, காணாமல் போயிருக்காங்க. அவெல்லாம் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நோ சாய்ஸ்லாம். நான் வந்துட்டு கேட்கணும், கேட்டவும் கொடுக்கலன்னா நம்ம என்னதான் பண்றது? நம்ம போயிட்டு விட்டுருவீங்களா அப்படி? விட்டுருவேன் இல்லை. நான் ஐ ட்ரை டு ஆஸ்க்ல, ஐ ட்ரை ஆஸ் சி. சில பேர் நான் ஐ வில் கிவ். இப்போ நான் சொன்ன ஒரு அக்கா வந்துட்டு என்னோட 8 ஈவெண்ட் செஞ்சுட்டேன். ஸோ அந்த அக்காவுக்குலாம் நான் வந்துட்டு பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் எனக்கு மாதம் கொடுத்தா கூட ஓகே, அந்த மாதிரிலாம் நான் தெரிஞ்சவங்கலாம் இவங்க நம்பிக்கையானவங்க, இவங்களுக்கு வந்து இதை கொடுத்தா கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் கொடுத்தா ஓகேல, நீ மாதம் கொடுத்தா. ஏன்னா நம்மளும் இன்னும் வி அண்டர்ஸ்டாண்ட் ஃபைனான்ஷியலி எல்லாத்துக்கும் டைட்டாக இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ் அப்படின்னு. சில பேர்லாம் 5,000 ரிங்கெட் வரைக்கும் இன்னும் பெண்டிங் காணாமல் போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல. என்னால ட்ராக் பண்ண முடியல. ஸோ பட் நோ இஷ்யூஸ்லாம். ஓகே. டிஜேயா இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? உங்கள் லைஃப் எவ்வளோ பெட்டராக இருக்கு இப்போ? ஆக்சுவலி டிஜே ஆக்சுவலி நான் வந்துட்டு எனக்கு 2 கேரக்டர். டிஜே வந்துட்டு என்னோட பேஷன், ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது என்னோட பிஸ்னஸ் தான். ஸோ ஐ எம் பிஸ்னஸ் மேன்ல. டிஜே மட்டும் தான் பிஸ்னஸா இல்லை வேற எதுவும்? நிறைய இருக்கு, நிறைய செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் பயம் பி ஃப்ராங்க்லாம். ஏன்னா பேபி வந்துருச்சு, நம்ம அடுத்த ரிஸ்க் எடுத்தால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? ஸோ அதுதான். ஸோ பிஸ்னஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் வச்சுருந்தேன். செக்யூரிட்டி செஞ்சுட்டு இருந்தேன், க்ளீனிங் சர்வீஸ் செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி மேன் பவர் விஷயம் நிறைய செஞ்சேன். இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் இருக்குது, கறிப்பாப் ஃப்ரோஸ் பண்ணுவாங்களா, ஃப்ரோசன் கறிப்பாப் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கெலாம் மேன் பவர் சப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கோவிட் அப்போ சரியான அடி. ஏன்னா ஆள்லாம் வந்துட்டாங்க இந்தியா நேபாளிலேருந்து. ஸோ கோவிட் அப்போ எல்லாம் ஷட் டவுன் கீழே, எல்லாம் நாங்கள் தான் தங்கம் பண்ணோம். ஸோ சரியான பலமான அடி எல்லாம் கோவிட்ல தான் உங்களுக்கு அடி வந்து. ஆமாம், எல்லாத்துக்கும் இருந்துச்சுல. உங்களோட டிஜே இருக்கும் போது மட்டும் பாட்டுலாம் கொஞ்சம் நல்ல விதமா பயங்கரமா இருக்கு. எப்படி நீங்க அந்த மாதிரி கிரியேட் பண்றீங்க? எதுக்குன்னு தனியா ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா? இல்ல எங்களுக்கே தெரியல. உங்களோட இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு மற்ற டிஜேஸை கம்பேர் பண்ணும் போதுல. நாட் டு சே கம்பேர், பட் உங்களோட இன்னும் நல்லா இருக்கு. சரி, எனக்கே தெரியல. நான் ஏன்னா நான் வேற டிஜே அதாவது கிளாப்ல பார்த்துருக்கேன். ஏன்னா கிளாப்போட டிஜே செய்கிற விதமும் நம்ம ஈவென்ட்க்கு செய்கிற டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த சாங் செலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, அதோட அவுட்புட்டாக இருக்கட்டும் சரி, எதாக இருந்தாலும் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா நீங்கள் கிளாப்ல எந்த பாட்டு வேணால் போடலாம். ஓகே. ஆனால் ஈவென்ட்ல வந்துட்டு ஆமாம், எக்ஸாம்பிள் தூத்துக்குடி கொத்தனார் அது முன்னுக்கு கட்ட மட்டும் தான் போட முடியும், மற்றதெல்லாம் போட முடியாது. அது ஈவெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது நான் பர்சனலாக வந்துட்டு வேற வெட்டிங் டிஜேஸோ நான் வந்துட்டு பார்த்ததில்ல அவங்க எப்படி பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா என்னோட அவங்கள சீனியர், நான் வந்துட்டு இப்போதான் இல்லை ஹம்பிள் இல்லை, உண்மையிலேயே நான் வந்துட்டு இப்போதான் வந்த ஒரு டிஜேல. ஸோ இருக்கேன், இதுக்கு முன்னுக்கு இருக்கேன், பட் இப்போதான் நான் வந்துட்டு ப்ராமினென்ட்டாக வெளியே தெரியாது. ஸோ எனக்கு முன்னுக்கு நிறைய பேர், எக்ஸாம்பிள் பிரபா அண்ணனும் சரி, நம்ம ஸ்வேக் அண்ணனும் சரி, நம்ம டிஜே கிங்ஸ் அண்ணனும் அவங்களும் முந்திலேருந்து இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப ஆசை திருப்பி பார்ப்போம். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஈவெண்ட் இருக்கிற சமயம் வந்து நான் அவங்களுக்கு ஒரு ஸோ நம்மளுக்கு தெரியாது அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மேபி என்னன்னா, நான் என்னோட பர்சனலாக ஏன் என்னோட பாட்டு மேபி நல்லா இருக்குன்னா, நான் வந்துட்டு பிஃபோர் ஒரு ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னுக்கு நான் காடியில் போயிட்டு இருக்கல, ஏதாச்சும் ஒரு மிக்ஸ் பண்ணுவோம், நீங்கள் புதுசாக ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லிட்டு தான் அப்படியே கேட்டு அது போய் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா. ஸோ அதுதான் மெத்த டிஜேஸோட கேட்டு அவங்கள மாதிரியே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு கேட்காம இருக்கீங்களோ? இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருமோ அப்படின்ற? இல்லை அப்படி இல்லை. என்னன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே ஒன்று தான். அவர்கிட்ட இருக்கிற பாட்டு தான் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கிற பாட்டு தான் எல்லாத்துலேயும் அந்த பாட்டு தான். ஸோ அந்த ஃப்ளோவை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அது பொறுத்து தான் நம்மளோட செட் இருக்கலாம். எப்படி நம்ம யூ வாண்ட் டு மேக் இட் நல்லா ஹெப்பனிங்காக கொண்டு போகணுமா, இல்லை ரொம்ப அப்படி சேடாக கொண்டு போகணுமா, இல்லை சில ஈவெண்ட்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா
சுட மழை அடிச்சு ஊத்தும். அங்க போயிட்டு ஃபுல்லா மழை சம்மந்தப்பட்ட பாட்டே தான் போடுவேன். ஓகே. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அதுதான் என்னோட ஒன் ஆஃப் த டிபெண்ட்ஸ் சொல்லலாம். ஓகே. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பாட்டை வந்து நீங்க ஆமா. மாத்திப்பீங்க. அதனால நல்லா இருக்கு. Yes. ஸோ நீங்க வந்து போற மணிக்கே வந்து இந்த பாட்டு தான் நீங்க ஃபுல்லா போட போறோம் அந்த முடிவு பண்ண மாட்டீங்க. இல்ல அங்க அப்படி போய் போய் லைஃப்ல என்ன தோணுதோ அதுதான். ஆமா. ஸோ பார்ப்போம் நம்ம ஓகே. சில இவர்கள் எல்லாம் ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல போயிட்டு 7 கடல் தாண்டி அந்த மாதிரி பாட்டு போட்டா அவங்களுக்கும் நல்லா ஆமா, இருக்காது. அவங்களுக்கும் ஸோ முடிஞ்ச தெரியாது. அளவுக்கு கொஞ்சம் அவங்க எல்லாத்தையும் ஜெனரேஷன் என்கேஜ் பண்ற மாதிரி. ஸோ தி ஆல்சோ ஓகே. உங்க பிளேலிஸ்ட்லாம் வந்து கிரியேட் பண்றீங்களா? அது ரொம்ப டைம் எடுக்குமா? இல்ல சட்டுன்னு முடிச்சிருவீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேலிஸ்ட். ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் தனித்தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்களா? இல்ல இது பண்ணிட்டா கொஞ்ச நாளைக்கு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாத்துவீங்க? இல்ல இப்போ நான் எப்படின்னா ஐ வில் கோ பை மியூசிக் டைரக்டர்ஸ். இப்போ என்னோட டேரக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் ரஹ்மான் இருப்பாரு, ஹரிஸ் ஆமா. ஜெயராஜ், யுவன் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு யுவன் சாங்ஸ்ல எல்லாமே ஒரு மியூசிக் டைரக்டரை போட்டுட்டு சரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம யுவனோட செய்வோம், சரி இன்னைக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் செய்வோம், இன்னைக்கு ஹாரிஸ் செய்வோம், இல்லை மூணுமே எல்லாம் ஒண்ணா செய்வோம் அப்படின்னு டிபெண்ட்ஸ்ல. ஓகே. எங்க இந்த சாங்லாம் எடுப்பீங்க? இதுக்காக தனியா காசு கொடுத்து வாங்கணுமா? இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா அடுத்து வர போகிற ஜெனரேஷன் டிஜேஸ்க்கு நான் சொல்கிறதுன்னா காசு கொடுத்து வாங்குங்க. ஏன் காசு கொடுத்து வாங்குங்கன்னா அதோட ஏன்னா நம்மளோட அவுட்புட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம டேக்கில் வந்துட்டு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டை வந்துட்டு பாட்டோட குவாலிட்டி பொறுத்து தான் அது இருக்கும். ஸோ லெட்ஸே நம்ம லோவான குவாலிட்டி பாட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணும்போது என்ன நடக்கும், அந்த லிமிட் வந்து ரொம்ப சோப்பில் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப லிமிட் கூடயே போயிடும். ஸோ நீங்கள் நோ சாய்ஸ், உங்களோட ட்ரீட்மெண்ட் நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம சவுண்ட் அவுட்புட் அந்த அவுட்புட் வெளியே விளங்கும் போது நல்லா இருக்காது. ஸோ எல்லாரும் என்ன கேட்பீங்க, என்ன பாட்டு இது அப்படின்னு ஒரு அப்படிதான் இருக்கும். ஸோ இது நல்லா இருக்காது கேட்க. நல்லா இருக்காது. இதே நம்ம வந்துட்டு அந்த பாட்டை நம்ம ஆப்பிள் மியூசிக்கில் கொடுத்து வாங்கணும்னா அதோட அவுட்புட் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பாட்டெல்லாம் ஆப்பிள் மியூசிக்ல இருந்து தான் வாங்குறீங்க? இல்லை இப்போதைக்கு நான் இன்னும் வாங்கலை, பட் ஐ எம் பிளானிங் டு டூ சோலா. ஏன்னா என்னன்னா அதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம வெட்டிங் செய்யும்போது இப்போ கிளாப்னா கிளாப் இந்த சவுண்ட் சிஸ்டம் தான் இருக்கும், இந்த இதுதான் இருக்கும், இந்த அவுட்புட் தான் நமக்கு கிடைக்க போகுது. வெட்டிங்ஸ் போகும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு வென்யூவில் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ நம்ம சில இதில் வந்துட்டு அந்த இது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அது மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்குறது இட்ஸ் நாட் நல்லது. ஐயா. நீங்க ஃபியூச்சர்ல சொந்தமா மிக்ஸ் வெளியாக்கலான்னு ஏதோ பிளானிங் வச்சிருக்கீங்க? சாங்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து இப்போதான் நிறைய டிஜேஸ்லாம் அவங்களோட பாட்டை வந்து அவங்க ஒரு பிளேலிஸ்ட் செஞ்சு விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும்? ஆமாம், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசை ஹிப்ஹாப் தமிழா அவரோட செய்யணும் அப்படின்னு. என்னன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் அவர் தான். அவரை பார்த்து தான் ஓகே, அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவர் பேசுறதுல கேட்குறது. ஸோ அவர் பார்த்து தான் வளர்ந்தேன், எல்லாமே பண்ணோம். ஸோ அவரோட மிக்ஸ் செஞ்சு நான் வந்துட்டு காட்டணும். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா அவர் இங்கே மலேசியாவில் கான்சர்ட் செஞ்சார், ரொம்ப ஆசை, ஐயோ எப்படியாச்சும் போயிடணும். அது அதே டைமில் பார்த்து எனக்கு ஈவென்ட் வந்துருச்சு. ஸோ நோ சாய்ஸில் நான் கண்டிப்பாக நான் ஈவென்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். பட் அடுத்த வாட்டி வச்சாங்கன்னா, ஏன்னா அவங்க விற்கிற டைமும் சாட்டர்டே ஃப்ரைடே அப்போ நம்மளுக்கும் அந்த டேட்டில் ஸோ அதான். ஸோ பார்ப்போம், நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மிக்ஸை நான் வெளியாக்குவேன். ஆனால் அதான் அவரோட மிக்ஸை செய்யும் போது ஐ வாண்ட் இட் டு பி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் இட் டு பி லைக் இப்போ நம்ம நார்மலாக டிஜேஸ் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டில் பிளானிங் தான். ஓகே, கண்டிப்பாக செய்வீங்க நான் நம்புகிறேன். ஓகே, உங்களோட டிஜே ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஃபேமிலி கூட தான், ஃபேமிலிலாம் அந்த டைமில் தான் வெளியே போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எல்லாம் எதிர்பார்ப்பாங்களே. ஸோ ஏன்னா நம்ம வேலை செய்கிற டேயில் தான் அவங்களுக்கு லீவாக இருக்கும். ஆமாம், நம்மளுக்கு லீவாக இருக்கிற டைம் தான் அவங்களுக்கு வேலை. ஸோ அந்த மாதிரி வரும்போது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஐ மேனேஜ் டு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேமிலியில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. ஸோ அந்த டேட்டில் வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் ஹாட்டான ஒரு டேட் ஈவென்ட். ஸோ நோ சாய்ஸ், நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ இங்கே நான் போகலன்னா கிளைண்ட் வச்சுக்கோங்க, அங்கே போகலன்னா ஃபேமிலி.
ஸோ இதை ஓகே. பேலன்ஸ் பண்ணுறது இன்ன வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எப்படி தான் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் பண்ணுறது என்னன்னா, என்னோட ஒரு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டிஜேவை நான் அங்கே ரிப்ளேஸ் பண்ண போடுறதுலாம். ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்றாங்க உங்களோட டிஜே துறையில. ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா என்னோட ஒய்ஃப் வெரி சப்போர்ட்டிவ். என்னோட மாமனார், என் மாமனாரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஃபைனான்ஷியலாகவும் சரி. ஒரு காலகட்டத்தில் நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் கோவிட்டுக்கு அப்புறம். ஸோ அவர் ரொம்ப ஃபைனான்ஷியல் எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் சப்போர்ட் பண்ணனால தான் என் ஒய்ஃபும் என் மாமனாரும் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன். அப்புறம் எங்கள் அப்பா, ஆப்வியஸ்லியில் எங்கள் அப்பா வந்துட்டு எந்த ஈவென்ட் இது பண்ணாலும் ஓகே இந்தா இது போய் இது பண்ணு, இது போய் இது பண்ணு. ஸோ ரொம்ப அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. தென் என்னோட டீம், என்னோட பாய்ஸ், லோகன், ஹாவன், இப்போ அவர் வந்துட்டு ஏபியூவில் இருக்கார்ல ஓகே. கேரள. ஸோ அதுக்கும் அந்த அந்த கான்செப்ட்க்கும் என்னை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் இருக்குது. ஸோ இன்னும் தெரில. ஸோ அவர், தென் என்னோட திரு, எல்லாரும் என்னோட மெயின் இன்னொருத்தர் வந்துட்டு தினேஷ். தினேஷ் அண்ணன், நேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் என்னை ரொம்ப சிங்கப்பூர் கூப்பிட்டு போகிறது. அவர் தான் கற்றுக்கோ அவர் விஷயம். அவர் மூலியமாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ லெட்ஸி ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறோம். ஒயர் பத்தலாம் என்ன பண்ணுவோம், ஒயரை வெட்டி சமம் பண்ணுவோம். அங்கே நான் போய் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அது ஜாயின் பண்ணுறதுக்குனே தனி ஒரு டிவைஸ் இருக்குது. ஓகே. அதெல்லாம் நான் புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவர்கிட்ட. ஸோ ஒயரை வெட்டி சம்பவம் பண்ண வேணாம், அங்கே ஆல்ரெடி அதுக்குன்னு ஒரு இது இருக்குது டிவைஸு. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் கனெக்ட்லாம். மலேசியாவில் அந்த மாதிரி வைக்கிறாங்க. இல்லை நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அங்கே போய் தான் நானே ஆச்சரியமாக படுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. ஓகே. நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்லை, பட் அது இங்கே கிடைக்க மாட்டேங்குது. சில விஷயம் அங்கே கிடைக்கிறதுலாம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம் இருக்குது. நம்ம ஊரில் இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் குறவாக இருக்குது. ஆமாம், ரொம்ப குறவாக இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் பிராண்ட் தான் பாய்க்கணும். ஓகே. அந்த பிராண்டே இங்கே நான் பார்த்ததே இல்லை. ஓகே. பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு ஆச்சரியமாச்சு. ஓகே, ஆனால் எனக்கு தெரியல, மேபி ஜேபியில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், கேரளன்னு சொல்லி தெரியல, ஜேபியிலலாம். ஆமாம், இங்கேயே நிறையா பேர் ஜாமான் வாங்கணும்னா கேரளுக்கு தான் போகிறாங்க. ஸோ இங்கே இருக்குது, இங்கே ஆக்சுவலி ஜாமான் விற்கிறாங்க. பட் வந்துட்டு நாட் வெரி, அப்படி சொல்கிறது, பெரிய ஸ்கேலில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் எது ஆமாம் இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஒயர் வாங்குறதுனா கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் போய் வாங்கணும் இங்கே ஜேபியில். இங்கே ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. கேரளனா நம்ம எனி டைம் போய் வாங்கலாம். ஆமாம். அர்ஜென்ட்டாக ஏதாச்சும் ஒயர்லாம் காணாம போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், அந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னோட ஆக்ஸ் ஒயர் வந்துட்டு வேலை செய்யலை. ஸோ நான் போயிட்டு அது என்ன சொல்லுவாங்க, இந்த டிஐஒய் அங்கெல்லாம் போய் தேட சொன்னேன், கிடைக்காம கிளையனே கடுப்பாயிட்டாங்க. இன்னும் அது சவுண்ட் வருது, ஆனால் அவங்க அந்த பாடுற அந்த மியூசிக் மட்டும் தான் பாடுறது வர மாட்டேங்குது. எங்களுக்கே தெரியல என்னாச்சு. சஸ்பெக்ட் ஒயர் தான். ஸோ தேடி 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 மணி 8 ஆச்சு, ஒயரே கிடைக்கல. பொண்ணு அந்த பர்த்டேக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ நோ சாய்ஸ், எல்லா வேறு வேறு டீம் கடிச்சு யார் அப்போ நான் கிளுவாங்கில் இருக்கேன். ஈவென்ட் வந்துட்டு இதெல்லாம் நடக்குது. ஸோ அடித்து பிரபா அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார். அங்கேருந்து லாலா முஃப் ஏற்றி விட்டார் கூலையிலேருந்து ஜோஹுஜயாக்கு. அப்புறம் தான் அப்போ கிளைண்ட் ஆக்சுவலி கடுப்பாயிட்டாங்க, அடிச்சிருங்கன்ட்டாங்க, நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, எங்களுக்கு நாட் சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் நான் கிளைண்ட் அடிச்சு, எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க, நாங்கள் செய்கிறோம், நீங்கள் பாருங்கள், நீங்கள் பே கூட பண்ண வேணாம் அப்படின்னு. ஒயர் வந்தோடனே பையன்கிட்ட சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு அவங்க எனக்கு பேமெண்ட் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நீ டிஜி செய்கிற, எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் பிரச்சனை இல்லை, நீ 1 மணி வரைக்கும் செய்யிட்டேன். பையன் பிரிக்கி விட்டாங்க. கிளையனே வந்துட்டு செம்மையான்னு சொல்லி பேமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஸோ நம்ம இப்படி இருக்கிற கஸ்டமரை பாட்டு மூலியமா அப்படி இப்படி மாற்றிடலாம். ஓகே. ஓகே, அடுத்து கொஞ்சம் இதான கொஸ்டின். இந்த கேங் பாட்டுலாம் வந்து போட சொல்லுவாங்க மோஸ்ட்லி, லேட்டாக தான் வருவாங்க. ஸோ ஒரு 10-11 மணிக்கு டான்ஸ் திறந்தோடனே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் போட்டுருவீங்களா, இல்லை இருங்கண்ணே அப்படி சொல்லி அனுப்பி விட்டுருவீங்களா? ஓகே, நான் முந்தி வந்துட்டு போட்டுருவோம். முந்தி உள்ள டைப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு நீ போடல உனக்கு விட்டு விழுந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் குறவாக தான் இருக்குது. அதுக்குன்னு இல்லைன்னு இல்லை, இருக்காங்க. பட் நம்ம இன்னும் அது கவுண்டர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாய்ஸ் வந்துட்டு வி கேன் கோலா. நான் எப்போதுமே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் பொறுத்த முன்னுக்கு என்னை புக் பண்ணுறவங்கள்ட்ட நான் கேட்பேன், இந்த மாதிரிலாம் இருக்கும், ஸோ இப்படி
ப்ரொசீட் பண்ணுங்க சொன்னாங்கன்னா ஐ ப்ரொசீட். இல்லை நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்கன்னா அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், இவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க ஓகே சொன்னால் நான் போடுறேன் அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த இதே என்கிட்ட இல்லை. அந்த ட்ராக்கே இல்ல ட்ராக்கே எதுவுமே முந்தி இருந்துச்சு என் ஹார்ட் டிஸ்கில், அது எல்லாத்தையும் தூக்கி. ஏன்னா கடைசி. சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஆமா. ஸோ அப்போ நம்ம போடும்போது என்ன டிஜே இந்த பாட்டெலாம் போடுறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு காமெண்ட் வரலாம். ஸோ அது ஐ ட்ரை டு அவாய்ட். அதனால ஏதாச்சும் பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருக்கு. ஓகே. நிறைய பிரச்சனை, விதவிதமான பிரச்சனை. லைக் என்னோட ஒயர்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓ நீ போட மாட்டியா, நான் அப்போ ஒயர் கழட்டிட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ நம்ம அந்த சமயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமா, அவங்களும் கொஞ்சம் ஹையா இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை தான். ஸோ நம்ம போய் பிரச்சனை பண்ணணும், நம்ம பிரச்சனை பண்ணுற ஆள் இல்லையா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இது பண்ணி இந்த மாதிரி நடக்குதுண்ணே கொஞ்சம் பாருங்கண்ணே அப்படின்னு. ஸோ அவங்க வந்து பேசணுன்னே தான் அது கொஞ்சம் கூல் டவுன் பண்ணோம். அப்போ கூட கூல் டவுன் ஆகாது. அந்த பாட்டை நீ போடு நான் அவனுக்கு கொடுக்குறேன். ஸோ நோ சாய்ஸ்லாம் ப்ளே பண்ணி தான் ஆகணும். தென் இதுதான் அது இந்த 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 துறையில் இருக்கிற டார்க் சைட் ஆஃப் த இதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. யாராச்சும் புதுசா டிஜே ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா உங்களோட இதெல்லாம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ற ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஓகே, யாராச்சும் புதுசாக டிஜே ஆகுறீங்கன்னா, யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்க, நாங்கள் வர வைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு நிறைய தேவைப்படுறாங்க டிஜேஸ். ஓகே. ஜேபியில், எஸ்பெஷலி ஜேபியில். ஸோ அவங்கள வந்துட்டு இப்போ இந்த துறைக்கு வர போகிறாங்க. அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லேப்டாப். ஓகே. நல்ல ஒரு குவாலிட்டியான லேப்டாப், முடிஞ்ச ஆப்பிள். இஃப் யூ கேன் அஃபோர்ட் ஆப்பிள். இஃப் முடியல, ஆப்பிள் முடியல அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் பிராண்ட் மேபி யூ கேன் கோ ஃபார் ஏசு நான் பார்த்த வரைக்கும் ஓகே. ஸோ இஃப் யூ கைஸ் கேன், நிறைய லேப்டாப் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஏன்னா ஆப்பிளோட ஆடியோ குவாலிட்டி வந்து மச் பெட்டர்ல பாக்ஸுக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இருந்துச்சு, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டேக் வாங்க போகிறீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் பேசிக் டேக்லாம் 1002 கூட வரும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போதான் பழக்க போகிறாங்க அந்த மாதிரினா ராஃப்லி எவ்வளோ செலவாகும் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு? ஓகே, இப்போ உள்ள சிச்சுவேஷன் சும்மா ஒரு 2 ஸ்பீக்கர், இந்த டேக்கு, அந்த மிக்சரு, லேப்டாப் சேர்க்காதீங்க நார்மலாக. ஆமாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் இட்ஸ் நாட் நெசசரிங்களா, ஏன்னா இப்போ முக்கால்வாசி ஹால் எல்லாமே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீக்கர் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் சுட்டபிளா. ஏன்னா இப்போ எல்லா ஹால்லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வி கேன் ஸ்பெண்ட் மோர் டு நம்மளோட ஒயர் குவாலிட்டி, நம்ம ஒயரோட லெங்க்த்து. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலி இது வந்துட்டு என்னோட ஒயர் இல்லை, என்னோட பார்ட்னரோட ஒயர் வந்துட்டு நீங்கள் நம்ம லீஃபில் ஒன்று செஞ்சோம்ல அங்கேயும் விட்டுட்டோம் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு ஒயரே 200 அவ்வளோ சின்ன ஒயரு. ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட ஒயரை இன்னும் குவாலிட்டியாக கொண்டு போக உங்களோட சவுண்ட் அவுட்புட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த வென்யூக்கு போனாலும் அந்த ஒயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ அது ஒயர் அண்ட் ஆல்சோ உங்களோட டேக் லைஃப் இஃப் யூ கேன் அஃபோர்ட். நீங்கள் வந்துட்டு இப்போ முந்தி வந்துட்டு பைனியர், இப்போ வந்துட்டு கம்பெனி பேர் அல்ஃபா தேத்தான்னு மாற்றிட்டாங்க. அதே பைனியர் தான் மாற்றிட்டாங்களா? பேர் மாற்றிட்டாங்க. பேர் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். அது ராஃப்லி இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகும்? மேபி டு பி ப்ரெசைஸ் ஹெட்ஃபோன்லாம் சேர்த்து எப்படி ஒரு 5K இருந்தால் யூ கேன். இது நான் சொல்கிறதுல ஒரு மினிமமான அதோட மினிமம் இருக்குது. ஆனால் அது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஈவெண்ட்ஸ்க்கு. லைக் வீட்டில் சும்மா பாய்க்கணும் அப்படின்னா ஈவெண்ட்ஸ்க்கு எடுத்துருக்கோம், ரொம்ப நாட் சூட்டபிள். ஓகே. இந்த ஃபீல் வந்து இன்னும் ஹை காம்படிஷனாக இருக்கிற மாதிரி இருக்கா? நிறையா டிஜேஸ் இருக்காங்களா, இல்லை டிஜேவே பத்தலை எங்களுக்கு? ஆக்சுவலி சொல்ல போனால் டிஜேவே பத்தலை. ஓகே. டிஜே பத்தலை. காம்படிஷன் இல்லைன்னு இல்லை, காம்படிஷன் இருக்குது. பட் என்ன சொல்லுவாங்க, இப்போ லெட்ஸ் சே தீராம்லேருந்து ஒரு கிளையண்ட் எனக்கு கால் பண்ணுறாங்க, டிஜே வேணும். ஸோ லெட்ஸ் சே நம்ம ப்ரைஸ்லாம் சொல்லிட்டோம், அவங்க சரி நான் அப்டேட் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் அதே ஈவெண்ட்டை இன்னொரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எனக்கு கொடுப்பாங்க, ஓ நீங்கள் போய் செஞ்சுருங்க அப்படின்னு பார்த்தா இந்த கிளையண்ட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, லைக் அந்த ஒரு கிளையண்ட் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை போகிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இங்கே தான் வராங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, லைக் நம்ம டிஜேஸ் ரொம்ப குறவாக இருக்கும்.
ஸோ என்ன ஜேபில்லா என்ன கேட்டிங்கன்னா நான் இருக்கேன், ஸ்வேக் அண்ணன் இருக்காரு, டிஜே கிங்ஸ் அண்ணன் இருக்காரு, பிரபா அண்ணவா. ஸோ அதை தவிர்த்து இன்னும் இருக்காங்க, இன்னும் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு வாரத்தில் ஒரு 10 ஈவெண்ட் நினச்சா அங்கே 2 டிஜே ஷாட் தானே. ஆமாம், ஸோ அதான் இன்னும் நிறைய பேர் வரணும். வரணும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா இது ஒரு நல்ல, எப்படி சொல்கிறது, நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு ப்ரொஃபிட்டபிளான ஒரு துறை. நம்ம நல்லா செஞ்சு நம்மளோட எப்படி சொல்கிறது டைமிங்கும் நம்மளோட நாலேஜும் நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு வருமானம் கொடுக்க வேண்டிய ஒரு துறை. ஓகே, இது வரைக்கும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இந்த இதுல மொத்தமா? அதாவது தோராயமா, எக்ஸாக்டா சொல்ல முடியாது, தோராயமா எவ்வளவு செலவு பண்ணி? அதாவது என்னோட ஸ்பீக்கர்ஸ்லாம் சேர்க்காமலா, ஸ்பீக்கர்ஸ் ஏன்னா சொல்லலாம், ஸ்பீக்கர் வந்துட்டு இப்போ ரொம்ப பயன்படுறது இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாமே இந்த லேப்டாப்பும் சரி, இந்த ஒயரிங் அந்த அந்த இதில் அப்கிரேட் பண்ணுறோம், எங்களோட டேக்கும் சரி. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு புலோ லிமோப்ளோ நம்பளோ சொல்லலாம், இவ்வளோ சொல்லலாம். ஓகே, ஃபாரின் கண்ட்ரியில, வெளியூர்ல எப்ப டிஜே போவேன்னு பார்க்கலாம்? செஞ்சுருக்கோம், சிங்கப்பூர் செஞ்சுருக்கோம். ஓகே, சிங்கப்பூர் ஃபாரின் தானே. ஆமா, நமக்கு சிங்கப்பூர் ஃபாரின் ஃபாரின் தானே. ஸோ சிங்கப்பூரில் செஞ்சுருக்கோம். ஆனால் சிங்கப்பூரில் வந்து நான் வெட்டிங் எதுவுமே செஞ்சதில்லை. எல்லாமே லைக் ஃபேஷன் ஷோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட்லாம். ஸோ எல்லாமே முழுக்க மோட்டோ இங்கிலீஷ் சாங்ஸ், அந்த மாதிரி தமிழ் இல்ல, இங்கிலீஷ், சைனீஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து நீங்க இந்தியன்ஸ்க்கு தான் வந்து இங்க எல்லாம் பாட்டு போறீங்க, தமிழ் பாட்டா தான் இருக்கு. ஸோ மெல்லிஸ் யாராச்சும் கூப்பிட்டா அங்க போயிட்டு நான் செஞ்சுருக்கேன். செஞ்சிருக்கீங்க? மலேசி Okay. ஏன்னா நான் சொன்ன கிளாப்ல தான் நான் முக்கவாசி எல்லாமே பழகினது. Okay. இன்னும் நான் மலே ஸ்கூல் வேற இல்லை. ஸோ நான் கிளாப்ல அந்த எவல்யூஷன் சொல்லலாம், அங்கே முக்கவாசி டூகேம் பாட்டு அங்கே தான் பழகினேன். டிஜே கேன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ அவர் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கு. அவரு நம்மளோட பாட்டை பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி ஃபோனில் பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டாரு, அந்த பாட்டு பேர் ஓகே, அவர் ப்ளே பண்ணுறதுக்குலாம். ஸோ அங்கே தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவங்கெல்லாம் என்ன வந்துட்டு ஒரு மில்லிய கிளப் கூப்பிட்டு போனாங்க. ஓகே. ஸோ அங்கேயும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், இந்த கிளாஸ் மீட்னு ஒரு கிளப், அங்கே வந்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா, இந்த மாதிரி பாட்டும் இருக்குது. ஸோ அப்போ வீட்ரஸ்லாம் மல்லியே தானே, அவங்க ரொம்ப சுக்கா. ஸோ அந்த வீடியோலாம் கட்டினா நீங்களே என்னடா இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. ஸோ எஸ், மல்லி இது செஞ்சுருக்கேன், ஈபேன் செஞ்சுருக்கேன், சரவா செஞ்சுருக்கேன், ஓகே. நிறையா இது செஞ்சுருக்கேன். இப்போ யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு டிஜே கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நானும் நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லி கொடுப்பீங்க? கண்டிப்பாக தாராளமாக சொல்லி கொடுப்பேன். ஓகே, இன்னொரு 5 வருஷத்துல டிஜே போய் எங்கே இருப்பாரு, என்னவா இருப்பாரு, என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஸோ நான் எப்படி என்னோட லைஃப்பை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு ஹானஸ்ட்டாக செய்கிறேன். என் மனசுக்கு யாருக்கும் துரோகம் இல்லாமல், யாருக்கும் கெட்டது நினைக்காம நான் செய்கிறேன். இந்த பாதை எங்கே தான் கடைசியாக கொண்டு போகுது அது எனக்கே தெரியல. கடைசியாக எங்கே தான் போக போகிறேன், என்னதான் செய்ய போகிறேன் கடைசியாக, அதோட கடைசி பார்ட் என்ன அது எனக்கே தெரியல. ஸோ போவோம், மேபி ஒரு அனிருத் கான்செப்ட் அந்த மாதிரி செய்யணும்னு ஆசை. ஸோ பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்டேன், எனக்கு நிறைய பதில் வந்து ஆனஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டிஜே துறையில் யாராச்சும் நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த அண்ணனை நாடலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் போனீங்கன்னா டிஜே போய் என்ன தட்டிங்கன்னா வருவார். ஸோ அவருக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக டிஜேயில் இருக்க வாழ்த்துக்கள். அடுத்த இதில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டர்வின். டிஜே போய் ஓகே, பாய். பாய்.